வந்திருக்கிறான் என்று அந்த மன்னன் நினைத்துக் கொண்டான். உத்திரனை தானே வெற்றி பெற்றதாக உன் தகப்பனிடத்தில் சொல் என்கிறான் பிருகநிலை. அடுத்த நாள் காலையில அஞ்ஞாத வாசம் எல்லாம் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில விராடன் தன்னுடைய சபையில் தன்னுடைய அரியாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது விராட மன்னன் பார்த்தான். அவனுடைய சபையில் வழக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய கங்கு பட்டர், பலாயனன், பிருகநிலை, தாமக்கரந்தி, தந்திரிபாலன் இவர்கள் 5 பேரையும் காணும். விராடன் சபையில இருந்தா முன் வரிசையில தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருந்தாங்க. அவசர அவசரமாக விராட மன்னன் தர்மபுத்திரனை தெய்வம் மாதிரி பாவிக்கிறவன். அரியாசனத்தில் உட்கார்ந்து இருந்த விராடன் அவசர அவசரமா அடிச்சு பிடிச்சு எழும்பி கைகளை எடுத்து வணங்கி தர்மபுத்திரரை பார்த்து, ஆகா மகா தர்மிஷ்டர், என்னுடைய சபைக்கு வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம், எப்போ வந்தீங்க? தர்மபுத்திரர் சொன்னார், நான் வந்து 1 வருஷம் ஆச்சு. பக்கத்தில் இருக்கிற பீமனை பார்த்து கேட்கிறான் விராட மன்னன், நானும் வந்து 1 வருஷம் ஆச்சு. பிருகநிலை, அர்ஜுனன், நானும் 1 வருஷம் ஆச்சு. அதிசயமா இருக்கிறதே எனக்கு, என் தேசத்தில் எங்கிருந்தீர்கள்? எங்கேயும் இல்ல, உங்க சபையிலே தான் இருந்தோம். நான் தான் கங்கு பட்டர், இவன் தான் பிருகநிலை, பீமன் தான் பலாயனன், தாமக்கரந்தி, தந்திரிபாலன். இப்பதான் விராடன் சொன்னா, அப்ப தேர் செலுத்திக்கிட்டு போனது அர்ஜுனனா? அர்ஜுனன் தேர் செலுத்தி கொண்டு போன பிறகு எந்த லோகமா இருந்தாலும் ஜெயித்து கொண்டு வந்து விடுவானே. அறியாமையினால ஏதேதோ பேசி உங்கள் நெற்றியில் வடுப்படும்படியாக செய்து விட்டேனே, இதற்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய போகிறேன்? பாண்டவர்கள் 5 தர்மிஷ்டர்களாகிய பாண்டவர்கள் 5 என்னுடைய பூமியிலாம் 1 ஆண்டு காலம் தங்கியிருந்தார்கள். இதை விட எனக்கு என்ன பெரிய மாண்பும் சிறப்பும் தேவை என்று விராட மன்னன் மனம் உருகினான். அப்பதான் விராடன் முடிவு செய்தார், இவ்வளவு பெரிய ஆற்றலை போர்க்களத்தில் காட்டி உத்திரன் வெற்றி பெற்று திரும்பி வரும்படியான அருமையான வழியை காட்டின அந்த அர்ஜுனனை விராட மன்னன் நினைக்கிறான், தன்னுடைய பெண்ணான உத்திராதேவியை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விராடன் நினைத்தான். காலத்தில் போர் செய்து வெற்றி அடைந்து வரக்கூடிய வீரர்களின் மேல் உள்ள விருப்பத்தில் தங்கள் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கிற பழக்கம். அப்ப அர்ஜுனனை உத்திராதேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை விராட மன்னனுக்கு. அப்பொழுது அர்ஜுனன் சொன்னான், எனக்கு உத்திராதேவியை திருமணம் செய்ய வேண்டியதில்லை, என்னுடைய அருமந்த புத்திரன் அபிமன்யு இருக்கிறான், அபிமன்யுவுக்கு உத்திராதேவியை திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளினால் விராட மன்னனுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த அர்ஜுனன் பெற்ற குமாரனாகி அபிமன்யுவுக்கும் உத்திராதேவிக்கும் திருமணம் நடந்ததாக பாரத கதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சோதரியான சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த புதல்வன் தான் அபிமன்யு. பாரத கதை மிக அருமையாக சொல்லுகிறது அவனுடைய வீர வரலாற்றை. பாரத கதையில விலாவாரியா சொன்னாங்க. சுபத்ரா தேவி மேல அர்ஜுனனுக்கு தீர்த்த யாத்திரை போகிற காலத்துல சுபத்ரா தேவி அர்ஜுனன் திருமணம் செய்து கொண்டதாக பாரத கதையில் வரலாறு எழுதினார்கள். ஒவ்வொரு வழக்கமா சொல்லுவாங்க, கிருஷ்ண பகவானுடைய சகோதரர் பலராமர், அவர் ஒரு வணங்காமுடி, யாரையும் சாதாரணமா வணங்கி பழக்கம் இல்லை. இந்த பிரபாச தீர்த்த கரையில ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா போய் ஒரு புது சன்னியாசி ஊருக்கு வந்திருக்காருன்னு போய் கும்பிடுறாங்க. ஊர்ல வேற நல்லா மழை பெய்யுது. அந்த சன்னியாசி எப்படி இருப்பாருன்னு பாக்கிறதுக்கு பலராமர் போனார். யாரையும் வணங்கி பழக்கம் இல்லாத பலராமர் அவரும் போய் காலில் விழுந்தார். அர்ஜுனனுக்கு நம்ம கூட அடையாளம் தெரியாம, பலராமருக்கு நான் யாருன்னு தெரியாம உருமாறி போயிருக்கிறேன், வந்து காலில் விழுறாரேன்னு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. பலராமர் போய் சொன்னாரு, நீங்க எத்தனையோ இடத்துல கஷேத்ராடனம் பண்ணிட்டு இந்த பிரபாச தீர்த்த கரையில புண்ணியமா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க மந்திரம் ஜெபிக்கிறத பார்த்தா மனசெல்லாம் உருகுது, இங்க ஜனங்கள்லாம் வந்து உங்க காலில் விழுந்து வணங்குறாங்க, நீங்க கவலைப்படாம இந்த பிரபாச தீர்த்தத்தை விட்டுவிட்டு எங்க அரண்மனைக்கு வந்துருங்க, அங்க அழகான உத்தியாவனத்துல நீங்க உட்கார்ந்து அருமையான மணி மேடை இருக்கு, அங்க வந்து மந்திரம் ஜெபிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம், புறப்பட்டு வாருங்க அப்படின்னு பலராமர் போய் கூப்பிடுறார் அர்ஜுனன் தெரியாம. ஆனா அவன் என்ன பண்ணா, பிரபாச தீர்த்த கரையில உட்கார்ந்து ஜெபமாலைய கையில உருட்டிக்கிட்டு, உடம்புல காவி வஸ்திரம், விபூதி பூச்சி, ஜெபமாலைய கையில உருட்டிக்கிட்டு அந்த அர்ஜுனன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தான், துவாரகையில தானே சுபத்திரை இருக்கா, அதனால அவளை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா, நம்ம இந்த துவாரகையை விட்டு போகும்போது அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக முடியுமா. கையில ஜெபமாலை, மனசு முழுசும் சுபத்திரையை பத்தின எண்ணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சயனத்தில் இப்படி சாஞ்சிருக்கார், பக்கத்துல தேவி உட்கார்ந்து இருந்தா. திடீர்னு கிளுக்குன்னு சிரிக்கிறார்.
அவ கேட்டா, சுவாமி சிரிக்கும் போது கட்டாயமா காரணம் சொல்லிட்டு தான் சிரிக்கணும், அழும்போது காரணம் சொல்ல வேண்டாம், எதையோ நினைச்சு அழுதேன்னு சொல்லிடலாம். ஆனா சிரிக்கும் போது கண்டிப்பா காரணம் சொல்லிட்டு தான் சிரிக்கணும். அதுவும் மனைவி கூட உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் சிரிச்சுட்டான், கண்டிப்பா காரணத்தை சொல்லல, கதை முடிஞ்சது. பக்கத்துல தேவி இருக்கா, இவர் காரணம் இல்லாம சிரிக்கிறார். அவ கேட்டா, என்ன அகாரணமான சிரிப்பு அப்படின்னா, அவர் சொன்னார், ஒண்ணும் இல்ல, நம்ம தீர்த்தக்கரையில ஒரு சாது உட்கார்ந்து இருக்காரு, கையில ஜெபமாலை, உடம்புல விபூதி பூச்சி, காவி வஸ்திரம், ஜடாமுடி, அவரை நினைச்சேன் சிரிச்சுட்டேன். இது என்ன ஒரு சாதுவை நினைச்சு சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு கோலத்துல இருக்கிறாரு, அந்த ஜெபமாலைக்கும் விபூதி பூச்சிக்கும் காவி வஸ்திரத்துக்கும் அவர் மனசுல இருக்கிற நினைப்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல, அதான் சிரிச்சேன். என்ன விவரமா சொல்லுங்கன்னா, இல்ல அந்த கோலத்துல உட்கார்ந்துகிட்டு என் தங்கச்சி சுபத்திரையை எப்படி இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது என்ன வேடிக்கையா இருக்கு, அது யார் இந்த சன்னியாசின்னா, வேற ஒருத்தரும் இல்லாதான் எங்க அத்தை புள்ள அர்ஜுனன். தீர்த்த யாத்திரை வந்தவன் சுபத்திரை எப்படி கல்யாணம் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பிரபாச தீர்த்த கரையில இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ணுவேன், அர்ஜுனனுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் செய்வேன், சீக்கிரமா சுபத்திரிக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் பண்ற வழியை பார்க்க வேண்டியதான். இதுக்கடையில பலராமர் போய் வணங்கிட்டு, அர்ஜுனன் அடையாளம் தெரியல, அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சன்னியாசி வந்திருக்காரு, வந்ததுல இருந்து ஊரெல்லாம் மழையா இருக்கு, ஜனங்கள்லாம் போய் வணங்குறாங்க, நானும் கூட போய் பார்த்தேன். கிருஷ்ணர் கேட்டார், வணங்குனீங்களா? யாரையும் வணங்க மாட்டீங்களே, வணங்குனீங்களா? நானும் வணங்கினேன். அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, இந்த பிரபாச தீர்த்தக்கரை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், துவாரகையில எங்க அரமனையில பெரிய உத்தியாவனம் இருக்கு, வாருங்க, அந்த மணிமேடையில உட்காருங்க, எவ்வளவு நாளானாலும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம், உங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு எங்க அருமந்த சகோதரி சுபத்திரை இருக்கா, அந்தியும் சந்தியும் வந்து உங்களுக்கு வேண்டியது செய்வா, நீங்க எந்த கவலையும் இல்லாம அந்த உத்தியாவனத்திலிருந்து மந்திரம் ஜபிக்கலாம். காலையில பொழுது விடியும் போது பறவைகள்லாம் வந்து அந்த மரங்கள்ல உட்கார்ந்து அழக தட்டி தட்டி சொரம் சேர்த்து பாடுவோம். எங்க சகோதரி வீணை மீட்டி இசை பாடுவா, பூபால ராகம் இசைக்கும் போது நீங்க அந்த உத்தியாவனத்தில் இருந்தீங்கன்னா, இது துவாரகாபுரி அரமண உத்தியாவனமா இல்லைன்னா சொர்க்கலோகமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பலராமர் சொல்றார், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன், அதனால அந்த சன்னியாசியை கொண்டாந்து நம்ம அரமண உத்தியாவனத்துல உட்கார வைக்க போறேன். உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, அண்ணா நீங்க என்ன செய்தாலும் மங்களமா தான் முடியும், ஆனாலும் ஒண்ணு, நம்ம சகோதரி இளவயது, நீங்க சொல்ற சன்னியாசி ரொம்ப தேஜஸா இளவயசா இருக்காருன்னு சொல்றீங்க, நம்ம சகோதரிய பணிவிட பண்ண வச்சு நெருப்பையும் பஞ்சையும் பக்கம் பக்கம் வச்ச மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் கிருஷ்ணான்னு எங்கிட்ட குத்தம் சொல்லக்கூடாதுன்னார். பலராமர் சொன்னார், தம்பி அப்படிலாம் ஒண்ணும் வராது, நம்ம அத்தையார் சின்ன குழந்தையா இருக்கும் போதே துர்வாசருக்கு பணிவிட செஞ்சவங்களாச்சே, அந்த இங்கிதம்லாம் நம்ம சகோதரிக்கு தெரியாமலா இருக்கும் அப்படின்னு பலராமர் சொல்லி இந்த அர்ஜுனன் கிட்ட போய் உத்தியாவனத்துக்கு வான்னு அழைச்சிட்டு வந்தார். வந்து இங்கே உட்கார வச்சாச்சு. அர்ஜுனனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அழவே கிடையாது. காலையும் மாலையும் சுபத்திரை வந்து 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 பணிவிட செய்தா, பயந்து பயந்து பணிவிட செய்வா. சுபத்திரைக்கும் அடையாளம் தெரியலையே அர்ஜுனன், வந்து வந்து பணிவிட பண்ணிட்டு இருந்தா. ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சு, சுபத்திரைக்கு கொஞ்சம் பயம் விட்டு போச்சு. இப்போ மொள்ள வந்து கேட்டா, சாமி எங்க அண்ணா பலராமர் சொன்னார், நீங்க ஏதோ பாரத தேசத்தில் உள்ள எல்லா புண்ணிய நதியிலையும் நீராடி எல்லா தேசமும் பார்த்திருக்கீங்களாமே, உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு ரொம்ப நாளா நினைச்சேன், இப்பதான் கேட்க போறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த குருநாடு குருநாடுன்னு இருக்கே, அது உங்களுக்கு தெரியுமான்னா. அது அவன் நாடு தானே. அவன் சொன்னா, ஓ குருநாட்டை கேட்கிறியா, அது என் சொந்த நாடு மாதிரி அப்படித்தான். உடனே அவ கேட்டா, எங்க அத்தையார் அங்கதான் இருக்காங்க, குந்தி தேவின்னு பேரு, எங்க அத்தையார் தெரியுமானா. ஓ குந்தி தேவியாரா, அவங்களுக்கு தெரியாதவங்க யாராவது உண்டா? என்ன மாதிரி சாதுக்களை கண்டா விடவே மாட்டாங்க, அவங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னா. அவங்க கையால எத்தனை தடவை நான் சாப்பிட்டிருக்கேன், அம்மா மாதிரி. சரி, அதுல தர்மர்னு மூத்தவர் இருக்காரு, அகிலமும் அவரை பத்தி அறியும், உங்களுக்கு தெரியுமா? ஓ அவரை சொல்றியா, அவர் எனக்கு அண்ணா மாதிரிங்கிறார். அப்ப பீமனை கேட்டா அதுக்கும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனசு நினைக்குது, குருநாட்டை கேட்டாச்சு, குந்திய கேட்டாச்சு, தர்மனை கேட்டாச்சு, பீமனை கேட்டாச்சு, இப்ப அடுத்த ஆள் நாம தான் கேட்க போறா. சுவாமி அர்ஜுனன் ஒருத்தர் இருக்காரு, வில்லுக்கோர் விஜயன்,
தெரியுமான்னு இப்ப சுபத்திர கேட்க போறான். அதுக்குள்ள இவனுக்கு மனசு பறக்குது. நான் சுபத்திர கேட்டா, சுவாமி இந்த நகுல சகாதேவர்கள்னு 2 பேர் இருக்காங்க தெரியுமா? நான் இவனுக்கு வந்துச்சே ஆத்திரம். வில்லுப்போர் விஜயன் ஒருத்தன் பாண்டவர்களே தலை சேர்ந்தவன் எதிர உட்கார்ந்துருக்கேன். இந்த நகுல சகாதேவன் ரொம்ப பெரிய ஆளா போயிட்டானோ அப்படின்னு மனசுல கோபம் வந்து, தெரியும் தெரியும் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க சொல்லும் போது நினைச்சான், ஓஹோ முக்கியம் இல்லாதவங்களை எல்லாம் முதல்ல கேட்டுட்டு ரொம்ப முக்கியமான நம்ம கடைசியில கேட்க போறா போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த நப்பாசைய வளர்த்துக்கிட்டு இருந்தானா, அவன் 4 பேரை மட்டும் கேட்டுட்டு, சுவாமி நான் போயிட்டு வர்றேன், அப்ப சாயங்காலம் வந்து உங்களுக்கு ஏதாவது பணிவிடை இருந்தா செய்யறேன்னு அவ அப்படி புறப்பட்டு போயிட்டா. போன உடனே இவனுக்கு பார்த்தா, என்னடா நம்மள விசாரிக்காம போயிட்டாலே, இந்த சுபத்திரையவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. பெண்ணே அப்படின்னா போன சுபத்திரை திரும்பி வந்தா. சொன்னா, பாண்டவர்கள் எத்தனை பேர் உனக்கு தெரியுமா? 4 பேரை மட்டும் விசாரிச்சுட்டு ஒரு ஆளை பத்தி ஒன்னும் கேட்காம போறியே என்னன்னா. அவ சொன்னா, சுவாமி தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த தர்மர் பீமர் நகுலர் சகாதேவர் இவங்களையெல்லாம் பேரை சொல்லி சௌக்கியமா இருக்காங்களான்னு உங்கள்கிட்ட கேட்டுடலாம். நான் இந்த குருநாட்டையும் மற்ற விவரங்களையும் உங்கள்கிட்ட விசாரிச்சதே எதுக்குன்னா, இப்ப நீங்க ஒருத்தரை நான் விசாரிக்கலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த பேச்சையே நான் எடுத்தது. ஆனா என்ன, அவங்களையெல்லாம் பேரை சொல்லி சௌக்கியமா இருக்காங்களான்னு கேட்டுடலாம். இப்ப நீங்க விசாரிக்கலன்னு கேட்டீங்களே, அவரை தான் ரொம்ப காலமா நான் மனசுல வச்சு காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் தான் கல்யாணம் பண்ற எண்ணத்துல இருக்கேன். பேரை சொல்லி எப்படி உங்கள்கிட்ட அவர் சௌக்கியமான்னு கேட்கறது, அதனாலதான் சங்கோஜப்பட்டுக்கிட்டு நான் கேட்கல. நீங்க பல கஷேத்திரங்களுக்கு போன ஒரு புண்ணியவான், அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கடா. சுவாமி உங்களுக்கு அவர் தெரியுமா, எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இப்ப எங்க இருக்காருன்னா, இப்ப எங்கேயும் இல்ல, உனக்கு எதிரிலேயே இருந்து உன் கூடவே பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்பதான் பார்த்தா, ஓஹோ தவக்கோலத்துல சேத்ராடனம் போன கோலத்தில் இருக்கிறதுனால நமக்கு அடையாளம் தெரியல, அர்ஜுனன் அல்லவா உத்தியாவனத்தில் இருக்கா, இது பலராமருக்கு தெரிஞ்சா ஆபத்து வந்துருமே அப்படின்னு நினைக்கிறா சுபத்திரை. இந்த சுபத்ரா தேவியின் விருப்பத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நிறைவேற்றி வச்சார். அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் கல்யாணம் பண்ணி, பலராமருக்கு விருப்பம் கிடையாது, அனுப்பிச்சிட்டார். அந்த சுபத்திரையை தேர்ல ஏத்திக்கிட்டு அர்ஜுனன் வரும்போது அவன் சொன்னா, உன்னை இப்ப நான் எங்க அழைச்சுக்கிட்டு போறேன்னு தெரியுமா? உங்க அண்ணா கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டார், இப்ப நான் உன்னை அழைச்சுக்கிட்டு போறது என் மனைவி பாஞ்சாலி கிட்ட. உன்னை பார்த்த உடனே நிச்சயமா அவளுக்கு கோபம் வரும், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து போகக்கூடாது, நான் பின்னால வரேன், நீ முதல்ல போய் அவ காலில் விழுந்தார். சுபத்ரா போய் பாஞ்சாலி காலில் விழுந்தா. இந்த கல்யாண கதையெல்லாம் ஒன்னும் பாஞ்சாலிக்கு தெரியாது. காலில் விழுந்த உடனே அவளை ஆசீர்வாதம் பண்ணணுமா, பாஞ்சாலி ஆசீர்வாதம் பண்ணா, உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு வீரனை நீ கணவனாக அடைவாய்ட்டா. இவ சொன்னா, நீங்க வாழ்த்துறது எவ்வளவு நல்ல மனசோட நீங்க வாழ்த்திட்டீங்க, எனக்கு ஏற்கனவே பலிச்சுட்டு. அவ அடுத்து சொன்னா, உலகத்திலேயே தலை சிறந்தவன் என்று சொல்லப்படுகிற ஒரு வீரனுக்கு நீ தாயாவாய்தான். சொல்லி முடிக்கும் போது அர்ஜுனன் வந்துட்டான், நீங்க வாழ்த்துறது எனக்கு ஏற்கனவே பலிச்சு போச்சு, இவர் தான் என் கணவர்னு கையை காட்டின அர்ஜுனனை. பாரத கதையில எழுதினாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சோதரியான சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த புத்திரன் தான் அபிமன்யு. அவனை பாரத கதையில வீர அபிமன்யு வீர அபிமன்யு என்று சொல்லியே பழக்கம்.